எபேசியர் 4:32 என்ன சொல்லுது? எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. கிறிஸ்து எப்படி மன்னித்தா அதுபோல நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? கொலோசியர் 3:13 வாசிங்க. 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. குறை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லல, குறை வரும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்ன உண்டானால் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். மன்னிப்பு எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? முதலாவதா நமக்குள்ளே ஆரம்பிக்கணும். மன்னிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்க? மன்னிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எனக்குள்ளே ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அவரவர் எனக்குள்ள. நான் என்ன மன்னிக்கணும் சொல்லுங்க. நான் என்ன மன்னிக்கணும்? நிறைய பேர் எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க, ஆனால் யாரும் மன்னிக்க மாட்டா. தன்னை என்ன செய்ய மாட்டா? மன்னிக்க. தன்னை மன்னிக்காததுனால தான் சொல்லுவான், எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும், எனக்கு இதுதான் விதி, எனக்கு இதுதான். பாருங்க, இது தன்னை மன்னிக்காததுனால என்னைக்கோ உள்ள ஒரு காயத்தை வைத்து கொண்டு, என்றைக்கோ செய்த ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு, தான் தன்னை மன்னிக்காதது நிமித்தமே அநேகர் கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கு யோபு சொல்லுகிறான், நான் கட்டின கட்டு அதுதான் மன்னியான நிலைமை. மன்னியாமல் இருக்கும்போது நானே என்னை கட்டுகிறேன், நானே என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன். அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது தான், நான் என்னை மன்னியாமல் வரும்போது தான் அந்த மனுஷன் தற்கொலைக்கு நேராக போகிறான். நான் என்ன மன்னித்தேன் என்றால் எது வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. நான் வாழணும், இந்த ஆத்மா வாழணும், இந்த ஆத்மா கணக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன மன்னிக்கணும், ரெண்டாவது என் குடும்பத்தை மன்னிக்கணும். ஒரு புருஷன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி யாரை மன்னிக்கணும்? புருஷனை மன்னிக்கணும். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் யாரை மன்னிக்கணும்? பெற்றோரை மன்னிக்கணும். இந்த மன்னிப்பு அப்படி தொடர்ந்துட்டே இருக்கணும். ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிப்பீர்கள் என்றால் நாம் கிறிஸ்துவோ போல இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. சரி, 31 அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் பாருங்க, நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், அவர் நம்மை மன்னிப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் நம்ம என்ன செய்வார்? மன்னிப்பார். சரி, அவர் மன்னிப்பார் என்று சொல்லி திரும்ப திரும்ப பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மன்னிப்பு பெற்ற பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனிமேல் நீ என்ன செய்யாத, பாவம், எந்த பாவியானாலும் அவர் மன்னிப்பார். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை, இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இரண்டாவது, அதே 31 அதிகாரம் 34வது வசனம் படிச்சு பாருங்க. 34வது வசனம், தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. பாருங்க, நீ கர்த்தரை அறிந்து கொள், கர்த்தரை அறிந்து கொள் என்று யாருக்கும் என்ன செய்ய வேண்டியது இல்லை, போதிக்க வேண்டியது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் எல்லாரும் பாருங்க, நல்ல கவனிங்க. சிறியவன் சரி பெரியவன் சரி எல்லாரும் என்ன செய்வார்களாம்? அறிந்து கொள்வார்கள் என்று யார் சொல்லுகிறாரா? கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் ஜனம், நீ என் மகன், நீ என் மகள். அப்படி என்றா நீ மன்னிப்பு பெறுகிறது மட்டுமல்ல, என்னை அறிய வேண்டிய நிலைமையில் நீ அறிந்து கொள்வாய். கர்த்தரை அதிகமாக அறிந்து கொள். தேவ பிள்ளைகள் நல்ல பாருங்க, நம்ம ஏதோ கிறிஸ்தவன் என்ற பெயர் மட்டும் இருக்கிறது அல்ல,
நாம் கிறிஸ்தவன் தேவ ஜனம், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்பது உண்மை என்று நாம் இம்மட்டும் ஆண்டவரை அறிந்ததல்ல, அனுதினமும் அவரை அறிந்து கொள்வோம். டெய்லி அவரை என்ன செய்வோம்? அறிந்து கொண்டே இருப்போம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறேன், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. போதாது, அறிய வேணும். இதை என்ன சொல்லுது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்கள், அதுதான் அறிகிறது. டெய்லி ருசிக்கணும். ஒரு பிரச்சனை நடுவில் அவர் எனக்கு ரட்சகர், என்னை விடுவிக்கிறவர், எனக்கு ஆத்தும ரட்சகர், என் ஆத்தும மீட்ப, எனக்கு அற்புதம் செய்கிறவ, எனக்கு அதிசயம் செய்கிறவ, என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவர் இந்த சூழ்நிலைமையில் நீ ஜீவன் உள்ளவர் என்பதை நான் என்ன செய்யணும், அறியணும்ப்பா. அல்லேலூயா. அவனை ருசிக்கணும் ஆண்டவரை, இன்னும் அம்மை ருசிக்கணும், இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரை, ஆண்டவரோடு நெருங்கணும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதுவும் நம்ம விட்டு தூரத்தில் போயிருக்கிறவர் அல்ல. நீங்கள் அவரிடத்தில் கிட்ட நெருங்க அவர் எப்படி இருப்பார்? 71ஆம் சங்கீதம் 3வது சங்கீதத்தில் பக்தன் சொல்லுகிறான், 71ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தில், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் வந்தடையத்தக்கவர். நான் எப்ப அவரிடத்தில் வந்தாலும் அவரை கண்டடையலாம். அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி அறியணும்னா மிக முக்கியமான ஒரு வார்த்தை, எப்பொழுதும் அவரை வந்தடையலாம். அவர் ஒருபோதும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கார். அவர் தொடர் எல்லைக்கு வெளியும் இருக்க மாட்டார். நிறைய பேருக்கு இப்போ டென்ஷன். புருஷன் வேலைக்கு போயிருப்பார், மனைவி வீட்டிலேருந்து இப்போ ஃபோன். இப்போ கொஞ்சம் காலமாக இந்த பிஎஸ்என்எல் ஏர்டெல்லும் நிறைய புருஷன் மனைவியை பிரிச்சாச்சு. சந்தேகத்தை உண்டாக்கிட்டு, நிறைய குடும்பங்களுக்கு பிரிவினை உண்டாக்கிட்டு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட தான் இருப்பார், இப்போ கிட்ட வந்துட்டு இருப்பார். ஆனால் ஃபோன் பண்ணின உடனே சொல்லும், அங்கே வரோம், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர். தொடர்பு எல்லைக்கு இந்த கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு எல்லை என்ன செய்யும், மீறும். வேலைக்கு போயிட்டா வேலைக்கு போயிட்டு வரணும். அவர் எங்கே தொடர்பு எல்லைக்கு, அப்போ எங்கேயோ போயிட்டார், அது எங்கேயோ போயிட்டார். அடுத்து நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, உடனே சொல்லுவாருங்க, நீங்கள் கூப்பிடும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இந்த அம்மாவுக்கு எல்லை, பொறுமையின் எல்லை என்ன செய்யும், உச்சத்தில் போயிடும். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. நாம் தொடர்பு கொள்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? ஏன் தெரியுமா? நம்ம அவங்க பிள்ளைகள் எப்போ அப்பான்னு கூப்பிட்டாலும் வந்து சேரலாம். பாருங்க, தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் தன் பேரே கெடுத்த இளையகுமாரன் கூட ஓடி வந்த வேளையிலே அவர் ஓடி வந்து கட்டி அணைச்சாரா இல்லையா? அணைச்சாரா இல்லையா? நீ போயிருந்து துரத்தி விட்டாரா? துரத்தி விட்டாரா? இல்லை. விபச்சார குற்றத்தில் கையும் களவும் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அத்தனை பேரும் கல்லறியணும்னு நினைத்தவது இயேசு கல்லறிய விட்டாரா? அந்த ஸ்திரியை கல்லறிந்தாரா? இல்லை. எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஒரு கண்மலை. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது
ஆமாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் என்ன சொன்னாரு? யோவான், ஜான், காஸ்பல் ஆஃப் ஜான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வரும். என் பிதாவானவர் எனக்கு யாரையெல்லாம் தந்த அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள். அவங்க எங்க பிள்ளைகள், அவங்க வருவாங்க, என்ன தேடி வருவாங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை, தள்ளுவதில்லை. இந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. அவர் ஏழை என்று தள்ள மாட்டார், பலவீனப்பட்டவன் என்று தள்ள மாட்டார், அழகில்லை என்று தள்ள மாட்டார், கருப்பு என்று தள்ள மாட்டார், வெள்ளை என்று தள்ள மாட்டார், படிப்பில்லை என்று என்ன செய்ய மாட்டார், தள்ள மாட்டார், கிருபை இல்லை என்று என்ன செய்ய மாட்டார். என்னண்டே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புறம்பே தள்ள மாட்டார். அதனால தான் எப்பவும் அவரிடத்து ஓடி வாங்க. அவரிடத்தில் அடைக்கலம் உண்டு, அவரிடத்தில் பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதனையா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷத்தில் ஒரு முறை தான் கிருபாசனம் தண்ட போக முடியும். இன்றைக்கு அப்படி அல்ல. எந்த நேரத்திலும் தைரியமா நம்ம எங்க போகலாம். அவர் வந்தடையத்தக்க கண்மலை. பிரைஸலா. எந்த சூழ்நிலைமைக்கு அவர் ஓடிவா. அதனால இன்னும் அவரோடு கெட்டி சேரணும், இன்னும் அவரை அறியணும். அவர் தேவகுமாரன் என்பதை அறியணும், அவர் தேவன் என்பதை அறியணும். இந்த உலகத்தில் அவர் மனுஷனா வாழும்போது தேவகுமாரனா வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் தேவாதி தேவன், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் நம்மை ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் ஆத்தும ரட்சகர், அவர் ஆத்தும மணவாளர். ஹல்லேலூயா. அதான் அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 68 69 பாருங்க. அன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் எப்படிப்பட்டவரா? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அவரை அறிந்தா பிரியமானவரே, நம்ம வேற எங்க போனாலும் நமக்கு மீட்பு இல்லை, நம்ம வேற எங்க போனாலும் நமக்கு விடுதலை இல்லை. எல்லா தோஷத்தை பரிகரிக்கிற ஒரு பரிகாரகன், எல்லா தோஷத்தையும் பரிகரிக்கிற ஒரு பரிகாரகன். ஆமாம், நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஆமாம். அடுத்த 69வது வசனம் என்ன சொல்லுது? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தது மட்டுமல்ல, விசுவாசித்தோம் அறிந்தும் இருக்கிறோம். அதுதான் அறிவு. அவர்தான் ஜீவனுள்ள தெய்வம், அவர் பிதாவாகி தேவனுடைய குமாரர், அவர்தான் கிறிஸ்து. அறிவு நமக்கு எப்பவும் வேணும். யாரு என்ன வேணுமானாலும் சொல்லட்டும். கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். பாருங்க, எது வந்தாலும் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு போனேன். இந்த 31 அதிகாரம் விடிய விடிய தியானம் பண்ணக்கூடிய வசனங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. அந்த 20வது வசனம் படிச்சு பாருங்க. ஆச்சரியமான சந்தோஷமான ஒரு வார்த்தை. 20வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான் இல்ல, எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. எப்ராயிம் எனக்கு, எப்ராயிம்னா அவரோட ஜனம். அந்த எப்ராயிமை பார்த்து தான் சொல்றான். இப்ப நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறான். எப்ராயிம், அனந்தநகர் குடும்பமே, அனந்தநகர் ஜேசி குடும்பமே, அதுதான் எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாத்தீங்களா? எப்ராயிம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட குமாரனா?
உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு எப்படிப்பட்டவங்க? அருமையான குமாரனும் குமாரத்திகளும். இனி அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு பிரியமான. இது ஆண்களையும் பெண்களையும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லு. ஏன்னா அருமையான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன், நான் நினைச்சுட்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று யார் சொல்லுகிறான்? கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறான். அதாவது நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய மகள். அப்படி இருந்தால் நம்மை அவருக்கு பிரியமான பிள்ளையாக வைப்பா. சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படி வைப்பா? பிள்ளைகள் நிறைய இருக்கும், ஆனா எப்படிப்பட்ட பிள்ளை? எப்படிப்பட்ட பிள்ளை? எத்தனை பேர் பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா? பிரியமான பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க நாம் பிரியமான பிள்ளையா இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரியமான பிள்ளைக்கு தான் தகப்பனுடைய இருதயத்தின் அந்த துடிப்பு தெரியும். அந்த தகப்பன் எல்லா ரகசியம் யாரிடத்துல தான் சொல்லுவான்? யாரிடத்துல தான் சொல்லுவாங்க? பிரியமான பிள்ளை. 12 சீஷர்கள், அதில் பிரியமான சீஷர் யாரு? அந்த யோவான் தான். பாருங்க, எங்க படுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, எங்க தலை சாய்க்க இடம் கிடைத்தது? இயேசுவின் மார்பில் தலை சாய்க்க இடம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஏன் மார்பில் தலை சாய்க்கும் போது என்ன கிடைக்கும் தெரியுமா? இருதய துடிப்பு தெரியும். அந்த இருதய துடிப்பு டிக்கு 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 அடிக்கிறது இல்லையா, அது ஒரு சுகமா இருக்கும். அது ஒரு சுகம். தகப்பனானுடைய இருதயத்தின் துடிப்பை அறிவது ஒரு சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோவா, அப்படிப்பட்ட யோவானுக்கு தான் யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு கிடைத்தது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் சீஷர்களில் அதிக ஆயுசோட வாழ்ந்தது யாருதான்? யாருதான்? இந்த யோவான் தான். கஷ்டப்பட்டாங்க, கொதிச்ச எண்ணெயெல்லாம் போட்டாங்க, நாடு கடத்தினாங்க. ஆனால் பாடுகள் ஒன்றும் அவரை அழிக்கவில்லை. கஷ்டங்கள் அவர்களை, அந்த யோவானை அழித்து போடவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சீஷனாய் வாழ்ந்த அந்த யோவான் எல்லா சீஷர்களை விட அவன் அதிக ஆயுசோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதக்கூடிய, இந்த உலகுக்கு சபைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது மட்டுமல்ல, அதிக ஆயுசோடு அவன் இயற்கையாகவே அவர் மரித்து போனார். எத்தனை அரசர்கள் அவரை கொல்ல பார்த்தாங்க. தேவனுடைய திட்டம் யோவான் மேல் இருக்கிற காலம் வரையிலும் கொதித்த எண்ணெய் வரலாம், பத்மும் தீபம் வரலாம், ராஜாக்கள் எழும்பலாம், எந்த ராஜாக்களும் என்னை சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு உங்களிடத்தில் இருக்குமானா, கிறிஸ்துவின் வெளிப்பாடு உங்களிடத்தில் இருக்குமானா, கிறிஸ்துவின் அழைப்பு உங்களிடத்தில் இருக்குமானா, கிறிஸ்துவின் தரிசனம் உங்களிடத்தில் இருக்குமானா, எப்பேற்பட்ட சத்ருவோ, எப்பேற்பட்ட வலு சர்ப்பமோ, எப்பேற்பட்ட ராஜாக்களோ, எப்பேற்பட்ட அதிகாரிகளோ, எப்பேற்பட்ட வெள்ளி சூன்யமோ, எப்பேற்பட்ட தந்திர மந்திரம் எது வந்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவருடைய திட்டம் நம்ம மேல நிறைவேறா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனை தடவை நான் மரித்து போகின்ற சூழ்நிலை வந்து தெரியும், மறக்கவே முடியாது. ஒரு முறை சிட்டார் டாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கும் தெரியல, நம்ம மாவட்டத்தில் தான் பயங்கர, இதே மாதிரி ஆனி ஆடி மாதம் பயங்கர மழையும் காற்றும் உள்ள, அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும், காற்று மழை வந்தன்னா அப்படியே வரும். அப்போ இந்த கரையிலும் நாங்கள் அந்த கரைக்கு போனோம். அந்த சாதம் ஒரு வள்ளம் மட்டும்தான் உண்டு, சின்ன ஒரு போட்டு, மரப்பட்டு சின்ன தொலைஞ்சு. அப்போ பயங்கர காற்றும் மழையானதுனால அதில் போக முடியாது. அப்போ அந்த பக்கத்துலேருந்து ரப்பர் மரம் முறித்து இந்த பக்கம் லாரியில் ஏற்றணும்.
அதுக்காக மரக்கட்டைகளை கட்டி அதில் அடிக்க கொண்டு வருவாங்க. அப்போ இங்கே இந்த மரம் இந்த பக்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போகிறவங்க அதில் ஏறிப்போவாங்க. அது தொலைஞ்சொன்னு போக முடியாது, ரொம்ப அகலம். இங்கேருந்தும் அங்கேருந்து ஒரு பெரிய கயிறு போட்டிருக்கோம். அந்த கயிறுன்னு தான் என்ன செய்யணும், பிடிச்சிட்டே போகணும். அதில் என்னென்னா பேலன்ஸ் எல்லாம் ஒரு போல் இருக்கணும். நாங்களும் அந்த கரை போனோம். அதாவது இப்போ நம்ம சபை ஒன்று அங்கே இருக்குது, செம்பகத்தரிசு. அப்போ பந்திமலை என்ற இடத்துல குரிசு மலைக்கு கீழ்ப்பாக்கம் அங்கே போனோம். நாங்களும் ஏறியாச்சு. என் கையில் கொஞ்சம் வேலைக்குள்ள ஜாமானம் ஃபுல்லாக இருக்குது. நான் அப்படி இங்கே வச்சுருக்கிறேன். எங்கும் அந்த இதில் பிடிக்க முடியாது, சும்மா ஓப்பனாக இருக்கும். அப்படி ஆட்களை ஏறின உடனே இந்த அளவு தண்ணி என்ன செய்யும், முங்கிடும். பயங்கரமான முதல்கள் எல்லாம் உள்ள இடம். அப்போ ஒரு 2 பேர் அந்த இந்த பக்கம் நின்று என்ன செய்வாங்க, அந்த கயரில் பிடிச்சு பிடிக்க 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 இது. அப்போ கொஞ்சம் போக போக லோடுனாலே தண்ணி என்ன அந்த தாந்துட்டே இருக்குது. ஆனாலும் அது அங்கே வழக்கம் போயிட்டே இருக்குது. அப்போவே சொன்னாங்க, யாரும் ஒன் சைடாக என்ன செய்யாதீங்க வரா. சில பசங்கள் உண்டு இல்லையா, காலை நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலி தானே. ஒரு 2-3 பசங்க ஒரு பக்கமாக வந்து கொஞ்சம் ஏதோ இது பண்ணினாங்க. அந்த பக்கமாக கொஞ்சம் பேலன்ஸு தவறி அப்படியே சாய ஆரம்பித்தது. உண்மை சொல்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு நீச்சலே தெரியாது. அந்த சாய்ந்த உடனே அந்த கயருக்கு பிடியும் விட்டு போயிட்டு பயங்கரமான காற்று எங்களை இழுத்துட்டே போகுது. நீச்சல் தெரிந்த எல்லாரும் நீந்தி கரையறிட்டு, நான் எனக்கு அந்த திங்ஸும் தண்ணியில் என்ன செய்யக்கூடாது, முங்கக்கூடாது. அந்த மரக்கட்டை அப்படியே சரிஞ்சிருக்குது. நான் இப்படியே பிடிச்சிட்டு அந்த பொருளை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். பயங்கரமான ஆழம், பயங்கர ஆழம், மழைக்காலம். சுமார் ஒரு 3/4 கிலோமீட்டர் அளவுக்கு இழுத்துட்டே போயிட்டு நாங்கள் ஒரு 5-6 பேர் தெரிந்தவங்கெல்லாம் சாடி குதித்து தப்பி போயிட்டு நாங்கள் ஒரு 5-6 பேர் 5-6 பேர் இருக்கோம். அப்படியே போய் ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கே ஆள் ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு ஆழமான இடம், தூக்கான இடத்துல போய் கொஞ்சம் இந்த செடிகள் மரங்கள் அந்த காட்டு பகுதி அந்த ஓரத்தில் போனோட அதில் பிடித்து சில மணி நேரம் அங்கே தொங்கினேன். அதுக்கப்புறம் இவங்க கரை ஏறினவங்க எங்களை தேடி வந்து காப்பாற்றினாங்க. நீச்சல் தெரியாது, பயங்கரமான ஆழமான இடம். உண்மையாகவே எனக்கு அப்பவும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருந்தாங்க, நீ எனக்கு ஊழியம் செய்வா. உண்மை சொல்லுகிற அப்பொழுது என் இருதயத்தின் ஆழத்தின் எழும்பினது, ஆண்டவரே உண்ட வாக்குத்தத்தம் மாறாதது, உண்ட தரிசனம் மாறாதது, தரிசனம் நிறைவேறா. தரிசனம் என் தலையில் இருக்கிறதுனால, தரிசனம் என் இருதயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆழம் என்னை எதுவும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதே போல எத்தனையோ ஆபத்துகள் பாருங்க, எத்தனையோ ஆபத்துகள் பாருங்க தாண்டின போதும் ஏன் நிலைநிற்கிறேன்னு தெரியுமா, ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அவருடைய பிரியமான பிள்ளை, அதனால அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என் மேல நிறைவேறும், நிறைவேறும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. 10 முதல் 16 வரை நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 10 முதல் 16, 10 முதல் 16, 31, 10 முதல் 16 சேர்ந்து வாசிங்க. ஜாதிகளை தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை என்ன செய்வார், நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கர்த்தருடைய ஜனமாக கர்த்தருடைய பிள்ளையாக இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வனமாக அதை என்ன செய்வேன்? காப்பேன். கர்த்தர் காப்பாராம், ஒரு மந்தையை காப்புகிறது போல. 11வது வசனம் சொல்லுகிறது, ஆமே, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவன் என்ன செய்வேன்? நீங்களாக நம்மளும் மேலான நம்மளும் பலத்த சில ஜனங்கள், சில ஆவிகள், சில பொல்லாத கிரிகள் நமக்கு எழும்பி வரலாம். ஓ, எப்பேற்பட்ட அந்த பிரச்சனையானால், அந்த கடன் பாரமானாலும், அந்த சோதனையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எதுக்கெல்லாம் ஓடி போவோமா? அவன் சீயோனின் உச்சியில் என்ன செய்வாராம்? நம்ம கம்பீர வைப்பார். சீயோனின் உச்சி, இது சீயோன் நம்ம மகிழ வைப்பா. பரலோக சீயோன் மகிழ வைப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வரும்போது எதுக்கெல்லாம்? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், இதெல்லாம் அவர் நமக்கு தருவாராம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வைப்பா. இன்றைக்கு வறண்டு விடாய்த்து தான் இருக்கிறோம். அதுவும் இந்த அதிகாரம் சொல்லுது, விடாய்த்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, உன்னை எந்த தோட்டம் போல? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல. இனி என் ஜனம், என் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? தோய்ந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி தோய்ந்து போவது, அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன், அவர்களை தேற்றுவேன், அவரை மகிழ பண்ணுவேன். பாருங்க, 14 கடைசி சொல்லுகிறது, என் ஜனங்கள், என் பிள்ளைகள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கேட்ட வேத பகுதியில் ஆமென் 30 வசனம், 4வது வசனம் தானே வாசிங்க. சாரி, 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நியாய பிரமாணத்தை நான் எங்கே எழுதுவேன்? அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே என்ன செய்வேன்? எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். உள்ளத்தில் அவருடைய உடன்படிக்கை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டின் கால உடன்படிக்கை எங்கே எழுதப்பட்டது தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் கால உடன்படிக்கை எங்கே எழுதப்பட்டது? ஓற்றி. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை எதில் எழுதப்பட்டது? ஒரு 5 தடவை 10 ஒரு 6 தடவையாவது கேள்வி கேட்டதுக்கு பிறகு கூட சரியான எதில் எழுதினாங்க? பலகையிலா கற்பலகையிலா? சொல்லுங்க, எதில்? பலகையில் அல்ல, எதில்? கற்பலகை. அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்லுகிற கற்பலையில் அல்ல. எங்கே எழுதுவேன் என்று சொல்லுகிறார்? இருதயத்தில். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பாருங்க, 2வது கொடுக்கும் போது தேவன் சொல்ல சொல்ல யார் எழுதினா? மோசே எழுதினா. 1வது யார் எழுதினா? தேவன் எழுதினா. பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்மோடு பண்ணின இந்த உடன்படிக்கை எல்லாம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் எங்கே எழுதுகிறார்? இருதயத்தில். இருதயத்தில் எழுத ஒரு மை வேணும். அந்த மைதான் இயேசுவின் ரத்தம். இயேசு சொன்னாரே, புதிய உடன்படிக்கையின் ரத்தம்.
அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய மையினாலே நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் நிறைவேறும். எந்த தோஷம் நம்மை தொட முடியாது, எந்த சாபம் நம்மை தொட முடியாது, எந்த பொல்லாங்கனை நம்மை தொட முடியாது. நம்முடைய இருதயம் அவருடைய இரத்தத்தால் எழுதப்பட்ட இருதயமாயிருப்பதாக.